ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காகவும் நாங்களும் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காலையிலே லைவ் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து காலையில் 7 மணிக்கு லைவ் போடுவோம். இது வந்து லைவ் ஓடிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைவ் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலையெல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பப்பாசி பழம் இருந்தது, அதையும் கட் பண்ணி பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே அதையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு வந்து மஷ்ரூம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் வச்சு பிரியாணி தான் செய்திருந்தாங்க. பிரியாணி அதுக்கு சைடிஷ் வந்து வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் போன அப்புறம் காலேஜுக்கு போன அப்புறமா அதுக்கப்புறமாட்டு நான் வந்து 2 ஆரி ப்ளவுஸ் வந்து துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். 2 பேட்டர்ன் ப்ளவுஸும் 2 ஆரி ப்ளவுஸும் துவைக்கணும். அது ஷாம்பு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து நம்ம ஆரி ப்ளவுஸ் ஷாம்பு வாஷ் பண்ணி தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ஸ் எல்லாம் கருத்து போகாமல் இருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருந்தோன்னா நம்ம சோப்பெல்லாம் போட்டு துவைக்கணுன்னா அது பீட்ஸ் எல்லாம் டக்குன்னு கருத்து போயிடும். அப்புறம் வந்து நமக்கு ஆரி ப்ளவுஸ் வந்து லைஃப் வராது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஆரி ப்ளவுஸ் எப்போவுமே ஷாம்பு வாஷ் பண்ணியது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஷாம்பு வாஷ் பண்ணால் லைஃப் நல்லா வரும். அப்புறம் வந்து 2 பேட்டர்ன் ப்ளவுஸுமே நான் வந்து ஷாம்பு வாஷ் தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் வந்து ஆரி எம்ப்ராய்டரி போடியது வந்து நம்ம வந்து ரொம்ப வெயில்லையும் காய வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிலில் காய வச்சுருந்தாலும் அந்த பீட்ஸ் எல்லாம் நாசாகிடும். அது வந்து நம்ம நிழலில் போட்டு அப்படியே எடுக்கணும். ரொம்ப வெயில்லையும் வைக்காமல் போடாமல் ரொம்ப நிழலில் போட்டு அப்படியே எடுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் வரும். நான் இப்போது இந்த இது முக்கிட்டிருக்க ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னுமே அது நல்லாயிருக்கு. எனக்கு அப்புறம் அந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 ப்ளவுஸையும் ஒரு 3 தண்ணி நல்ல மாதிரியே அலசி எடுத்துட்டு மாடியில் கொண்டு வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்து அதனால் மாடியில் அந்த கம்பியில் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் வெயில் வந்துன்னா அதை எடுத்து வீட்டில் போட்டுருவேன். நிழல்ல தான் போட்டு காய வைப்பேன். அதுக்கப்புறமாட்டு மாடியிலேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரவை எடுத்து சாப்பிட போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவை எடுத்து ஆட்டினா அவ்வளோவும் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்துலேயும் கடலைப்பருப்பு ரவையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அப்புறம் இதெல்லாம் போடும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ரவைக்கு கூட பழம் போட்டு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரவையில் பழம் போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் ரவையில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க, நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து ரவையில் பழம் போட்டு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு நிற்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அது கடிபடும் போது அது என்னமோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.